இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னால தான் அதனுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து புதிதாக விஜய் வந்து தேர்தலுக்கு வந்ததுனால அதனால வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து மதியம் 2 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஈவினிங் 4 மணிலிருந்து 6 மணிக்கு எல்லா வாக்குச்சாவடியும் வந்து வெறிச்சோடி காணப்பட்டுச்சு. இதோடைய அதாவது ஒன்று வந்துங்க 11 மணிக்கு பிறகே வந்து வெயில் வந்து தாக்கம் அதிகமாகிடுது. அதனால் காலையில் நேரத்தில் வந்து வாக்களிக்க வந்திருக்கிறது ஆர்வத்தோடு வந்து வாக்களித்து போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு 4 மணி 4:30 மணிக்கு பிறகு தான் 5 மணிக்கு பிறகு தான் கேள்விக்கிறாங்க. 2 விஷயம். நீங்கள் வந்து வாக்காளர் அந்த 81%, 82% இந்த கோயம்புத்தூரில் 85% வர்றதுக்கு நம்ம முக்கியமான காரணம் அந்த பணப்பட்டுவாடா ஒரு காரணம் ஆச்சுங்களா. அந்த கம்பல் பணம் கொடுத்து அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அப்போது அவங்களை வந்து நிர்பந்தம் செய்கிறார்கள். நீ வந்து வாங்கிட்ட ஓட்டு போடு, வந்து ஓட்டு போடு அப்படிங்கிறது தான் அதனுடைய கட்டுப்பாடு. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து விட்றாங்க. 10,000 ரூபா அந்த கொடுக்குற கையில் எடுத்துக்கணும். 3,000 ரூபாய் கொண்டு போய் வாக்காளர்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. அவன் கரெக்டாக வந்து 30 பேர்த்த கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சிடறான். ஸோ இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறது வந்து ஏன் ஒத்துக்காமல் வெறுமனே வந்து இந்த சதவீதம் கூட்டி சதவீதம் கொண்டதுக்கு முதல்ல கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோன்னா 2 அணி, அதிகபட்சம் வேணால் 1 ஆகுது. இப்போ வந்து 5 அணி இருக்குதுங்க. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லா அணிகளுமே வரிஞ்சு கட்டுக்கொண்டு வேலை செய்கிறாங்க. அவங்க விஜய் வந்ததுனால அது அவங்க இளைஞர்கள் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல. பட் அது மட்டுமே காரணம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த பணப்புழக்கத்தினால அது நிர்பந்தப்படுத்தப்பட்டு வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக வந்து இப்போ எஸ்ஐஆரை நீக்கிறதுனால சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து முதல்லையும் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற போது அதில் வந்து இப்போ வந்து சரியாக சொல்கிறாங்க. வந்து இப்போ 100 பேர் வாக்காளரில் 70 பேர் வாக்களித்ததுன்னா அது வந்து 70% ஆகுது. இப்போ அதே வந்து 80 பேர் இருக்கிற இடத்துல வந்து 70% போது அதுக்கு சதவீதம் கூடுது. இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஏறக்குறைய 80 லட்சம் பேர் குறையிற போது அதே சதவீதம் ஓட்டு போட்டாலும் கூட சதவீதத்தினுடைய இது எண்ணிக்கை கூடுது. அவ்வளோதான்.